சிவகாசி அருகே சின்னக்காமல்பட்டியில் பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 5ஆக உயர்ந்திருக்கிறது. கோகுலேஸ் பட்டாசு ஆலையில் தொடர்ந்து பட்டாசுகள் வெடித்து சிதறுவதால் மீட்பு பணியிலும் தற்போது தாமதம் ஏற்பட்டிருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. தீ காயமடைந்த ஒரு சிலர் மீட்கப்பட்டு சிவகாசி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விரிவான விவரங்களுடன் நிகரான பேசிய கணேஷ்குமார், தற்போது நிலவரம் என்ன? இன்னும் காயமடைந்தவர்கள் உள்ள எத்தனை பேர் இருக்காங்க? அவர்கள் குறித்த விவரங்கள் தெரிய வந்திருக்கா? தேவப்பிரியன், சிவகாசி அருகே சின்னக்காமன்பட்டியில் கோகுலேஸ் என்ற பட்டாசு ஆலை செயல்பட்டு வருகிறது. இந்த பட்டாசு ஆலையில் பயங்கர வெடி விபத்து ஏற்பட்டதன் தொடர்ச்சியாக மீட்பு என்பது தொடர்ந்து தற்போது நடைபெற்று வருகிறது. இதுவரை 3 ஆண்கள் மற்றும் 2 பெண்கள் என 5 தொழிலாளர்களுடைய உடல் என்பது மீட்கப்பட்டிருக்கிறது. மேலும் 4 தொழிலாளர்கள் பலத்த காயத்துடன் சிவகாசி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த கட்டட இடிபாடுகளை அகற்றக்கூடிய பணி என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மேலும் அந்த கட்டட இடிபாடுகளுக்குள் யாரேனும் சிக்கியிருக்கிறார்களா என அந்த மீட்பு பணி என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மீட்பு பணி முழுமையாக நிறைவடைந்த பின்புதான் மேலும் உயிரிழப்பு இருக்கிறதா என்பது குறித்து தெரிய வரும். ஆனாலும் கூட காயமடைந்திருக்கக்கூடிய அந்த 4 பேருமே 90% தீக்காயமடைந்திருப்பதால் இந்த வெடிவிபத்தை பொறுத்தவரை மேலும் உயிரிழப்பு அதிகரிக்கக்கூடும் என்ற ஒரு தகவல் தான் தெரிய வந்திருக்கிறது. தொடர்ந்து மீட்பு பணியானது தொடர்ச்சியாக நடைபெற்று சம்பவம் பட்டாசு ஆலையில் தற்போது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நேரில் ஆய்வு நடத்தி விபத்து தகவல்களை கேட்டு வந்து வருகிறார். தொடர்ந்து மீட்பு பணியானது தொடர்ச்சியாக தற்போது நடைபெற்று வருகிறது. மீட்பு பணி முடிவடைந்த பின்புதான் உயிரிழப்புடைய விவரம் முழுமையாக தெரிய வரும். தற்போதைய நிலைப்படி 5 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அடுத்த கட்ட தகவலுக்கு உங்களை தொடர்பு கொள்றோம் கணேஷ்.